வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூரில் ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ போரூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரும் போரூர் ஜங்ஷன்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் வில்லாங்க, 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் வில்லா இது. ஸோ கிரவுண்ட் லெவலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 to 4 feet நல்லா மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்கிங்கு அதுலேருந்து ஒரு அடி மேலே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, நல்லா லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த வில்லாவோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 945 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் லேண்ட் ஏரியா, 21/45 21/45 டைமென்ஷனு, 21 அடி ஃப்ரண்டேஜ், 45 அடி லென்த் உங்களுக்கு. ஸோ பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட், 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காரு, கிரில் கேட் கொடுத்துருக்காரு ஒன்று சேஃப்டிக்கு. ஸோ இப்போ கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஸோ உங்களுக்கு ஒரு இனோவா டைப்லையோ ஒரு செடான் டைப்லையோ உங்களுக்கு ஈஸியாக கார் பார்க் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு 2 வீலர் கூட நீங்கள் பார்க் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 phase EB கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு, கார்பரேஷன் வாட்டர் வருது, ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ உள்ள என்ட்ரானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா நல்ல டீக்வுட் டோர், நல்ல குவாலிட்டியான டோர் கொடுத்துருக்காரு, நல்லா ப்ரீமியமான டீக்வுட் குவாலிட்டி தான் அது. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஹாலு, பூஜை ரூம் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் இருக்குது, அண்ட் தென் ஓப்பன் கிச்சன். ஸோ ஹாலோட ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரே டியூப்லைட் தான் ரன் ஆகுது, பட் ஆனால் வெளிச்சம் பாருங்கள், நல்லா கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ பூஜை ரூம் பாருங்கள், உங்களுக்கு தனியாக ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த ரூமில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன இருக்கோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அது. ஸோ இப்போ வெளில போய்ட்டு நம்ம உள்ள டோர் தந்துட்டு உள்ளே வரோம்னா உள்ளே இறங்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பூஜை ரூம் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ படிக்கட்டு கீழே நல்லா யோசிச்சு டிவி யூனிட் அங்கே பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம இங்கே ஒரு எல் ஷேப்பில் சோஃபா போட்டோம்னா நம்ம ஈஸியாக டிவி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டிஸ்டன்ஸும் உங்களுக்கு நல்லா ஒரு 10 feet to 15 feet இருக்குது உங்களுக்கு. ஸோ கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் மாடலில் பேரிவேர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கிச்சன் மாடல் சொல்லியிருக்கேன். மோட்டர் பார்த்தீங்களா, இங்கேருந்து கிச்சன்லேருந்து அடிக்கடி நம்ம கிச்சன் மோட்டர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன்லேயே ஒரு டோர் வச்சிருக்காரு, வென்டிலேஷனுக்கு விண்டோ மாதிரி ஒன்று. ஸோ எல்லாமே மாடல் கிச்சனும் பண்ணிட்டாரு உங்களுக்கு. கிச்சனில் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வுட் ஒர்க்ஸ்லாம் பாருங்கள், மாடல் கிச்சன்லாம் இப்போ ஒர்க் எல்லாமே ஓவர் 98% ஓவர். இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் எதாவது பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேணும் அது வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ரூம்லையுமே உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் பெட்ரூம். இது வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா, படிக்கட்டு ஏற முடியாதவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கீழே இந்த ரூம் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அட்டாச்சு பாத்ரூமும் வந்துடுது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு, பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. பாத்ரூம்லேயும் உங்களுக்கு டைல்ஸ் வந்து ஆஃப் த சீலிங் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு நல்ல ஜன்னல் கொடுத்துருக்காரு, நல்ல கலர் செலெக்ஷன் ஆக்சுவலி. ஸோ ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது பார்க்க மார்பிள்ஸ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் டைல்ஸ் இது நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காரு. கலர் செலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சனு, கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ உங்களுக்கு கேஷ் பாக்ஸ், ஜுவல் பாக்ஸ் கூட வரைய வச்சு கொடுத்துட்டாரு. இன்டீரியர் பாக்ஸில் அதிலே கவர் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு லாஞ்ச் ஏரியா, அகைன் ஃபால் சீலிங்கும் வரை பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரு லாஞ்ச் ஏரியா, ஹாலில் பாதி சைஸ் மேலே இருக்குது. அண்ட் தென் 2 பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு, 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஏறி போகிறதுக்கு. சில வீடு நம்ம ஏறும்போது நம்மளுக்கே தெரியும் படிக்கட்டு கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கும், பட் இதில் நல்லா ஃப்ரீயாக ஏறுற மாதிரி இருக்குது. அதில் உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காரு, அது ரொம்ப இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு. ஸோ இதுலேயே ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு, டிசைனாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல வென்டிலேஷனு, வீடு ஃபுல்லாகவே நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்னாலே உங்களுக்கு எப்போவுமே சூரிய ஒளி உள்ளே வரும், அதனால் உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சத்துக்கு உங்களுக்கு குறையே இருக்காது. ஸோ இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாரு. வார்ட்ரூம்ஸ் எல்லா ரூம்லேயும் பண்ணியிருக்காரு, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பில்டர்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்காரு. பெட்ரூமோட ஃபுல் வியூ இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனுங்க, சொன்ன மாதிரி நல்ல ஒரு வென்டிலேஷனு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ பால்கனி ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கீங்க, ரோட் ஃபேஸிங் பால்கனி இது. ஸோ டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காரு, எஸ்எஸ்ல ரயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு லாஞ்ச் ஏரியா, 2 பெட்ரூமு, 2 அட்டாச் டாய்லெட்டு, லாஞ்ச் ஏரியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம்.
ஸோ இங்கேயும் உங்களுக்கு எதாவது வேணால் நீங்கள் டிவி மாதிரி கூட எதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் ஒரு சோஃபா போட்டு இங்கே ஒரு டிவி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 12/11 இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x11. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாரு பில்டரு. ஸோ இந்த போரூரில் பாய்க்கடை அப்படின்னு ஒரு ஏரியா அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது. பக்கத்தில் கொலப்பாக்கமில் ஒரு ஒமேகா இன்டர்நேஷனல் பெரிய ஸ்கூல் இருக்குது, பொன் வித்யாசனம் ஸ்கூல் இருக்குது. ஸோ போரூர் சிக்னல்லேருந்து ரொம்ப ஈஸியான ஆக்சசிபிள் இந்த ஏரியா. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் நம்ம இங்கே வெளில போயிட்டு வரோம், இல்லை ஷேர் ஆட்டோவில் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர் டு குன்றத்தூர் போகும்போது ஷேர் ஆட்டோ உங்களுக்கு நிறையவே உங்கள் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம போரூர் டு குன்றத்தூர் மெயின் ரோடு இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ரொம்ப உள்ளே கூட்டு போகாதீங்க, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடையாது இது. ஸோ மெயின் ரோட்லேருந்து நடந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டுக்கே இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆக்சுவலி 1 மணி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இப்போ நம்ம செப்பல் இல்லாமல் நடந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக வெயிலே தெரியல, நம்மளுக்கு அந்த ஹீட்டே தெரியல. எப்போவுமே அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு ஹீட்டை அப்சார்ப் பண்ணாது, ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடும் அந்த ஹீட்டை அந்த அளவுக்கு. ஸோ கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம துணி காய வைக்கிறதுக்கு இப்போ நான் வெறுங்கல்ல நடந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டே தெரியல. படிக்கிறது உங்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ துணி துவைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தனியாக ஒரு பேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு டாப் வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே கையெழுப்புறதுக்கு இதெல்லாம் யூஸாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ துணி காய போடுறதுக்கு எல்லாமே ஒரே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, 3 BHK டூப்ளெக்ஸ் வில்லா, மேலே ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கவர்மெண்ட் கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.35 crores ஸ்டைலி நெகோஷியபிள். வாஷிங் மிஷின் வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.